பெருமானார் அரஃபா பயானில் என்ன சொன்னாங்கங்கிறத பார்ட் 2 வீடியோவாக இன்றைக்கி பார்ப்போம். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள்னு பெருமானார் முக்கியமாக எச்சரிக்கிறாங்க. உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே போல் அவங்களுக்கும் உங்கள் மீது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைவனோட அமானிதத்திற்கு ஒப்பானவர்கள். அவங்கள பேணி காத்து திரும்பி ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆண்மகனையும் சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு. அதே போல் அவங்களுக்கு உணவு உடை கொடுத்து அன்புடன் அவங்கள ஆதரிக்க வேணும். கற்பு நெறி தவறுபவர்களை கண்டிக்க சொல்லியிருக்காங்க, தண்டிக்கவும் சொல்லியிருக்காங்க, விலக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அவர்கள் மீது நீங்கள் அன்போடு கூடிய அதிகாரத்தை பிரயோகிங்க. ஆகுமான காரியங்கள், அதாவது தேவைப்பட்ட காரியங்களுக்கு மட்டுமே தலாக் விவாகரத்தை செய்யுங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது. தேவையில்லாத விஷயத்தில் இது மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் பார்ப்போம். ஜனங்களே, உங்களுடைய செயல்களில் தூய்மையான எண்ணத்தையும் ஜமாத் என்னும் சமுதாய ஒற்றுமையும் உங்களோட நோக்கமாக கருதுங்க. இவை உங்களோட உள்ளங்களை தூய்மைப்படுத்தி வலிவும் பொலிவும் பெற செய்கிறது அப்படின்னு. ஹஃபஸி அடிமை ஒருவன் உங்களுக்கு தலைவனாக ஏற்படுற சூழ்நிலை இருந்து அவன் இறைவனோட கட்டளைப்படி அவன் நடந்து கொண்டானா அவனது ஆணை கீழே நீங்களும் அடிப்பணிந்து நடந்து கொள்ளுங்க அப்படின்னு பெருமாள் சொல்கிறாங்க. ஹஃபஸி அடிமைனா முன்னாடி இருந்த இவன் ஒரு அடிமை மனிதன். இவன் இஸ்லாத்தை ஏற்காத போது நிறைய இஸ்லாத்தில் உள்ளவங்களை கொலை செய்திருக்கான். ஹம்சார் அலிலாஹானுக்கு கூட இவன் தான் கொலை செஞ்சுருப்பான். ஆனால் பிறகு இவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு நல்ல ஒரு சிறந்த முஸ்லீமாகி நிறைய போர்களை கலந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த அரஃபா பயானில் சொல்கிறாங்க பெருமானார்.